ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நமக்குள்ளே எப்போவுமே ஒரு வாய்ஸ் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஆரம்பித்து ப்ரஷ் பண்ணும்போது, சாப்பிடும்போது, சாமி கும்பிடும்போது, நடக்கும்போது, ஆஃபீஸில் வேலை செய்யும்போது, இன்னொருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஈவன் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நம்மக்கிட்ட அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் கண்டினியூஸாக நம்மளை ப்ளேம் பண்ணும், இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணும், ஜட்ஜ் பண்ணும், நம்மளை என்கரேஜ் பண்ணும், பயமுறுத்தும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செல்ஃப் டாக்கை நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம எதுவுமே கொஷின் பண்ணுறதில்ல, நோட்டீஸ் பண்ணுறதும் இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த செல்ஃப் டாக் தான் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கிறோம், எப்படி டெசிஷன் எடுக்கிறோம், நம்மளை நம்ம எவ்வளோ வர்த்தியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து நம்மளோட லைஃப்பையும் ஃப்யூச்சரையும் ஷேப் பண்ணுற அளவுக்கான பவர் இந்த செல்ஃப் டாக் இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் இதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த செல்ஃப் டாக் பற்றின ஒரு 12 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட என்டையர் லைஃப்லையே நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற பீப்புள்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதை விட அதிகமான மடங்கு நம்மக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோமா. அதாவது தோராயமாக 4000லேருந்து 7000 முறை ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட நம்ம வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டிக்குள்ளே போகிறவங்களாம் இந்த செல்ஃப் டாக்கை நோட்டீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அதனால தான் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நம்மக்கிட்ட சொல்லி அதே பெயினை திரும்ப வர வச்சு ஒரு பெயினில் டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி இருக்கும். ஸோ ஒரு பர்சன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ஆன்சைட்டியில் இருக்கிறாங்க, இல்லை லைஃபையே ஃபெயிலியராக பார்க்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க செல்ஃப் டாக்கை இன்னும் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறது தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களோட பிரெயின் ரியாலிட்டியை விட அந்த ரியாலிட்டி பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி செல்ஃப் டாக் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உண்மை நம்புமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஷ்டமான வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டமான வேலையை ஐயோ கஷ்டம், என்னால் செய்ய முடியாதுன்னு உங்களுக்குள்ளே செல்ஃப் டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உண்மை. உங்களால் செய்ய முடியாதுன்னே அதை நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட செல்ஃப் டாக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கும் போது நமக்கு கஷ்டமான வேலையை கூட நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நமக்குள்ளே எப்படி பேசிக்கிறோன்றதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் மூணாவது விஷயம், நமக்குள்ளே ஏற்படுற தாட்ஸில் 80% ஆஃப் த தாட்ஸ் ரிப்பீட்டடான தாட்ஸ் தானா. பல வாரங்களா, பல வருஷங்களா, பல மாதங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள், இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குமா. 20% தான் புது தாட்ஸ் தானா. ஸோ நம்ம இந்த 80% ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை ரீவைர் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளோட லைஃப்பை வேற மாதிரி மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களை சின்ன வயசுலேருந்தே இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணி நீ அவனோட அழகுல கம்மி தான், நீ அவனோட அறிவில் கம்மி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வளர்ந்து நல்ல ஒரு அடல்ட்ரி ஏஜில் இருக்கும்போது கூட அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எப்போ அது உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ரீவயர் பண்ணி இல்லை அதெல்லாம் இல்லை, அவனோட என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரீவயர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அந்த தாட்ஸை. ஸோ ரீவயர் பண்ணுறது உங்களோட ரியாலிட்டிலையும் நடக்கும். ஸோ நம்மளோட செல்ஃப் டாக்கை நோட்டீஸ் பண்ணி கரெக்டான டைமில் ரீவயர் பண்ணுறது நம்ம லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் நாலாவது விஷயம், நம்ம கண்டினியூஸாக நெகட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்மளோட பிரெயின் ஒரு ஃபிசிக்கலான பெயினை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுமோ அதே அளவுக்கு கண்டினியூஸாக செல்ஃப் டாக் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இந்த ஃபிசிக்கல் பெயின் அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்மளோட மைண்ட் நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்மளை ரொம்ப ஸ்மாலாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பேசுமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களை ஒரு மிடில் ஆஃப் த ஏஜ்லேயே நீ அவ்வளோலாம் அறிவாளி கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய நேரங்களில் உங்களோட மைண்ட் அந்த வாய்ஸோடே உங்ககிட்ட திரும்ப அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். கரெக்டான டைமில் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ரீவயர் பண்ணலைன்னா நம்ம அதுதான் அப்படின்னு நம்மளே நம்பி அந்த மாதிரியே நம்ம ஆயிடுவோம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆறாவது விஷயம், நமக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம எப்படி நம்மக்கிட்ட செல்ஃப் டாக் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றதே டிசைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 2 பர்சன் இருக்காங்க, ராம் சாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் ஐயோ எனக்கு மேக்ஸ் கஷ்டம், நான் ஒரு டைம் எழுதுனதே கஷ்டம், நான் திரும்ப எப்படா பாஸ் ஆவேன், என்னால் பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உண்மையாகவே பாஸ் ஆக
மாட்டாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் தே பிலீவ் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. இன்னொரு பர்சன் இல்லை ஓகே என்னால் படிக்க முடியும், என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், நான் பாஸ் ஆயிடுவேன்னு நம்பும்போது அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை விட அதுக்கு நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம் நமக்குள்ள அப்படின்றது தான் ஒரு நம்ம எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றதே வந்து டிஃபைன் பண்ணுது. நம்மளோட ஐடென்டிட்டியே அந்த செல்ஃப் டாக் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு 7வது விஷயம், நீங்கள் எந்த மாதிரியான லாங்குவேஜில் உங்களுக்குள்ளே செல்ஃப் டாக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட எமோஷன்ஸ் வந்து ஹை லெவலில் போகிறதுக்கும் லோ லெவல் போகிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஐயோ பயமாக இருக்குது, நான் எப்படி அட்டன் பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஐயோ ஃபெயில் ஆகினா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும். உண்மையாகவே ரொம்ப பயப்படுவீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. அண்டு அது வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே ஓகே எனக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் எப்படியாவது அட்டன் பண்ணிடுறேன், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ் லாங்குவேஜஸை நம்ம மாற்றும் போது அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட இமோஷன் ஸ்டேட் வந்து கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்கும், ரொம்ப பீக்குக்கு போகாமல். நம்மளோட பயம் இருந்தாலுமே பாசிட்டிவாக பேசும்போது அந்த பயம் ஒரு பேலன்ஸ்டு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட செல்ஃப் டாக்கில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் நம்மளோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது விஷயம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்குள்ளே செல்ஃப் டாக் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிரெயின் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலேருந்துமே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேண்டாம் அங்கே போகாத, உனக்கு வந்து பயமாக இருக்கும், வேணாம் அவங்க கிட்ட பேசாதான் அவங்க உன்னை ஹர்ட் பண்ணுவாங்க, வேணாம் அந்த பர்சனை பார்க்காத, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓகே தான், ஆனால் உண்மை என்னன்னா இது வந்து ஓவர் ப்ரொடெக்டிவான ஒரு பேரண்ட் மாதிரி இருக்குது. அதனால நம்ம வந்து வளரவே முடியாது லைஃப்பில். நம்மளோட ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுட்டு நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக அச்சீவ் பண்ணுவோம், பெருசாக சக்ஸஸ் பண்ணுவோம் விடாது. ஸோ நம்மளோட செல்ஃப் டாக்கை ரொம்ப நம்பாமல் நம்ம ஒரு செகண்ட் பர்சனாக இருந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். 9வது விஷயம், உங்களோட இமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான டிஃபால்ட் செட்டிங்கே உங்களோட செல்ஃப் டாக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே கன்டினியூஸாக உங்களை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துட்டால் வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க, ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கு காரணம் அப்போ நடந்த இன்சிடெண்ட்டாக மட்டும் இருக்காது, அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டினியூஸாக உங்களை வந்து நெகட்டிவாகவே வந்து உங்களை நீங்கள் போர்ட்ரே பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒர்க்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களோட மைண்ட் வந்து உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும், எப்பவும் போல் இப்பயும் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அப்போ நடந்த விஷயத்தினால மட்டும் இருக்காது, கண்டினியூஸாக நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே வந்து இன்சல்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் இப்போவும் நடந்திருக்கும். ஸோ உங்களோட இமோஷனல் ஸ்டேட்டுக்கு உங்களோட செல்ஃப் டாக் தான் ஒரு டிஃபால்ட் செட்டிங். ஸோ இந்த டிஃபால்ட் செட்டிங்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளோட இமோஷனல் ஸ்டேட்டும் குட்டாக மாற்றிக்க முடியுன்றது தான் இங்கே வந்து ஒரு குட் நியூஸே. 10வது விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸுக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் பர்சனாக இருந்து நம்மளும் அதுக்கிட்ட பேசும்போது இல்லை அதை கவனிக்கும் போது நம்மளோட டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குறைச்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ எப்போவுமே இப்படி தான் தப்பு பண்ணுவேன், உனக்கு ஒரு விஷயத்தை கரெக்டாக கூட பண்ண தெரியாதுன்னு உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணவுடனே சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஓகே நான் இந்த டைம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அது கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட ரிசல்ட் வந்து வேற மாதிரி மாறுறதை நம்மளால பார்க்க முடியும் குட்டா. 11th விஷயம், இந்த செல்ஃப் டாக் வந்து நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணுது. நம்ம வந்து எந்த மாதிரி போஸ்டரில் வந்து இருக்கோம், எந்த மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறோம், எந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம், இது எல்லாத்தையுமே வந்து இந்த செல்ஃப் டாக் தான் டிசைட் பண்ணுது. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து செல்ஃப் டாக் பாசிட்டிவாக அவங்க வந்து ரீவயர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது இல்லை, நம்ம ரொம்ப குறுகி ஒரு மாதிரி போல்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னா நம்மளோட செல்ஃப் டாக்கை நம்ம நிறைய நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நிறைய வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்ப போல்டாக ஆரம்பிச்சிடும், நம்மளோட போஸ்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஆட்டிடியூடை டிசைட் பண்ணுறதும் இந்த செல்ஃப் டாக் தான் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க.
அண்ட் ஃபைனலி நம்ம எப்போ இந்த செல்ஃப் டாக்கை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது நமக்கு கண்டிப்பாக ரியலைஸ் ஆகும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறது இல்லை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வேர்ல்டோடையோ இல்லை நம்மளை சுற்றி இருக்க பீப்புள்ஸோடையோ கிடையாது, நம்மளோட தான் அப்படின்றது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்களோட செல்ஃப் டாக்கை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கும் போது நீங்கள் ஒரு பிக் சேஞ்சுக்கு எடுத்து வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இன்னர் வாய்ஸோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீவைர் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களோட செல்ஃப் டாக்கை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இஃப் யூ திங்க் இட்ஸ் யூஸ்ஃபுல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ டு ஆல்.